ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து முதல்ல தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் செடி வளர்க்கலாம், எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ஈஸியாக வளர்க்குற செடிகளை இங்கே இருக்கிறதுல நான் பார்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முதல்ல வளர்க்குறதுல வந்து கீரையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்க கீரைகள் வந்து மேக்ஸிமம் கீரைகள் எல்லாம் 25 to 30 நாட்களில் அறுவடை பண்ணிடலாம். அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம இதில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்போ கீரைகள் அப்படின்ன உடனே வந்து விதைகள் வந்து எல்லா பக்கமும் சாதாரணமாக ஒரு உரக்கடையில் போய் நீங்கள் பாலக்கீரை விதையாக இருக்கட்டும், அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டங்கீரை, அதுக்கப்புறம் நார்மலாக சிறுகீரை, இந்த மாதிரி எந்த கீரையோட விதைகள் கேட்டாலும் எல்லா நர்சரியிலும் எல்லா ஊர்களையும் கிடைக்கக்கூடிய கீரைகள் இது எல்லாமே. அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக நல்ல ஒரு மண்கலவை வந்து எடுத்துக்கோங்க. மண்கலவை அப்படின்னா ஒரு வீட்டில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் உரம் ஏதாவது கலந்துக்கோங்க. மாட்டுச்சாணமான நல்ல மக்கினதாக இருக்கட்டும். அந்த உரத்தையும் பாதிக்கு பாதி கலந்துட்டு அந்த பொலன்னு இருக்கிற மண்ணில் கொஞ்சமாக தண்ணியை முதல்ல ஊற்றி கொஞ்சம் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா விதையை வந்து கொஞ்சம் மணல் எடுத்து அந்த மணலோட பாதிக்கு பாதி விதை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மணல் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரவலாக ஊற்றுனீங்கன்னா எல்லா பக்கமும் விதைப்படும். அதுக்காக தான் அந்த மணல் கலக்கிறது. சரியா போட்டுட்டு கொஞ்சமாக மண் எடுத்து அந்த விதைகளை மூடி விடணும். ரொம்ப மண் போட்டுட்டிங்கன்னா அது இதாகாது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உரம் போடணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வேணாங்க. தண்ணி மட்டும் கீரைகள் கீழே சாஞ்சிராத அளவுக்கு ரொம்ப மென்மையாக அதுக்கு மேலே தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 30 நாளில் அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து அப்படி வேரோடு பிடுங்காமல் மேலே உள்ளதை கட் பண்ணி ஒரு 4 to 5 முறை கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ 4-5 மாதத்துக்கு அந்த கீரைகள் நமக்கு உணவாயிடும். அது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து விதைகளை வெளியில் வாங்காமல் ஒரே ஒரு செடியை மட்டும் அப்படியே விதைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது காற்றுல பறந்து நிறைய செடிகளை உருவாக்கி நமக்கு தொடர்ந்து கீரைகள் நமக்கு கிடச்சிட்டே இருப்பாங்க எப்போதுமே. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் இருக்குல்ல, அந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் முளைக்க போட்டு மறுநாள் அதை தூவி விட்டு மண்ணை போட்டு மூடினீங்க அப்படின்னா 7 to 10 நாளில் வெந்தயக்கீரை அறுவடை பண்ணலாம். அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிது. அதை நம்ம வாரம் போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வெந்தயக்கீரை சாப்பிடலாம். இதெல்லாம் கீரைகள், எத்தனையோ வகை கீரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதினா இருக்குது பார்த்தீங்களா? புதினாவை சமையல் பண்ணிவிட்டு அதோட தண்டு பகுதியை எடுத்து அடித்தண்டு கொஞ்சம் தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2-3 நாளையில் வேர் வந்துடும். அந்த வேரோட எடுத்து சாய்வாக புதினாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சாய்வான பொசிஷனில் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னாக்க அழகாக வந்து புதினா வந்துடும். ஸோ புதினா ஈஸியாக வளர்த்துடலாம். நான் ஒரு 5-6-7 கீரைகள் சொல்லியிருக்கேன். அடுத்து புதினா கீரை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொன்னாங்கண்ணிலாம் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தண்டை நட்டு வச்சாவே பொன்னாங்கண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிரண்டை. வாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரண்டைகளை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிரண்டையெல்லாம் ஒரே ஒரு குச்சியை மட்டும் எடுத்து நட்டு வச்சிங்க அப்படின்னா இப்படி கொதன்னு வாரத்தில் 2-3 நாள் சமைக்கிற அளவுக்கு வந்துடும். பிரண்டையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் ஈஸி, எந்த ஒரு உரமுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பராமரிப்பும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உரமே போடாமல் வளர்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி மாயன்கீரை, இந்த கட்டிங்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா எங்கே கிடைச்சாலும் ஒரே ஒரு குச்சியை நட்டு வச்சிங்கன்னா போதும். நீங்கள் ஊருக்கே மாயன்கீரை வந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மாயன்கீரை கட்டிங்ஸும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து மாயன்கீரை மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்த்து அழகாக உரம் போட வேண்டாம். தண்ணி கூட வாரத்தில் ஒரு நாள் ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் உள்ள
ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இந்த மாயன்கீரை. இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வைங்க. அதுக்கப்புறம் இந்த பசலைக்கீரை ஒரே ஒரு கட்டிங்ஸ் கிடச்சா போதுங்க. இதுலேயே சிவப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மலேசியன் இருக்குது பச்சை கலரு, அதுக்கப்புறம் தரை பசலைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலோன் பசலைன்னு ஒன்று இருக்குது. இப்படி பசலையிலே 4 வகை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து எந்த உரம் கொடுக்க வேண்டாம், தண்ணி அதிகமாக பாய்ச்ச தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வளர்க்கக்கூடியது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது உரம் போடாமல் தண்ணியும் அளவாக ஊற்றி எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காமல் பயன்படுத்தக்கூடியது இந்த கீரை வகைகள். அது போக கீரைகளை விடுத்து வேறு என்ன ஈஸி மெயின்டெனன்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படின்னாக்கா கோவக்காய். இந்த கோவக்காய் உங்களுக்கு கட்டிங்ஸ் ஏதாவது குச்சி கிடச்சிச்சு அப்படின்னா வச்சு விட்டிங்கன்னா உரமும் போட வேண்டாம், மண்ணும் மாற்ற வேண்டாம், அது ரொம்ப வந்து பிரச்சனையே இல்லாமல் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா நல்லா காய்ச்சி தள்ளுங்க. கோவக்காய் கட்டிங்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டிங்ஸாக வாங்கி வச்சுருங்க. அது பேசாமல் காய்க்கும். நம்மளுடைய தேவையை விட அதிகமாக அது காய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஏதாவது வேணும்னா அப்புறம் வந்து சுண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒன்ஸ் வச்சு விட்டிங்கன்னா வந்து அந்த ஏரியாவுக்கு எல்லாருக்கும் வந்து சுண்டைக்காய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது, எந்த ஒரு உரமும் அதுக்கு போட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நல்ல வளரக்கூடிய ஒரு செடி. இதெல்லாம் நம்ம வீட்டில் தாராளமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதுங்க. ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான காய்கறிகளை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு நமக்கு காய்கறியும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு மோட்டிவேட் ஆகும். பரவாயில்ல, நமக்கு வந்து நம்மளாலே வளர்க்க முடியுதே, சூப்பர், நம்மளால் மெயின்டெனன்ஸும் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். ஸோ நான் சொன்ன ஒரு 10லேருந்து 15 வகையான செடிகள் வந்து சொல்லியிருக்கேன், கொடிகள் செடிகள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாத ஒரு பராமரிப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடிய செடிகள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வேறு என்னென்ன பண்ணலாம், ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. மெயின்டெனன்ஸே இல்லாதது இது வரைக்கும் சொன்னேன், அப்புறம் ஈஸி மெயின்டெனன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றியும் பேசலாம். இது உங்களுக்கு ஓரளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.